இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப போராக போச்சு. அவர் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி தான் இவங்கெல்லாம் படிக்கிறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. என்ன சௌமி, என்ன பண்ணின்னு இருக்க? புக்கெல்லாம் கையில் வச்சுன்னு இருக்க? நீ படிக்கலாம் மாட்டியா? என்ன அதிசயம்? படிக்கலாம் இல்லை, நானாச்சு படிக்கிறதாச்சு. சும்மா தான் உட்காந்துன்னு இருக்கேன். அதானே பார்த்தேன், நீ கூட படிக்கிறியோன்னு நினச்சிட்டேன் நான். ஆமாம் ரேகா, இன்னைக்கு நம்ம தமிழ் வாத்தியார் ஒரு குரல் சொன்னார்ல, அது கூட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஆரம்பிக்குமே, அது என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை கூடவா மறப்ப? இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அதான் தெரியல எனக்கு. ஆனா அம்மாக்கான கண்ணாடின்னு எனக்கு தெரியும். இதில் என்னமோ அகரங்கிறீங்க, பகவான்ங்கிறீங்க. என்னடி இன்னைக்கு சார் இதுதானே சொல்லி கொடுத்தாரு, இது கூடவா உனக்கு தெரில? ஆதான் எல்லா எழுத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆதி பகவன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. தெரியுமா உனக்கு? இரு எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இல்லாமல் வேற எழுத்தை வச்சு உலகத்தை ஆரம்பிச்சிருக்க கூடாதா? ஏன் ஆதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணுமா? ஏண்டி, நீ அம்மான்னு கூப்பிடும்போது முதல்ல வாயை திறக்கிறியே, அந்த சத்தம்தான் ஆ. வாயை திறந்தாலே ஆதான் வரும். நீ வேணும்னா வாயை திறக்காம உம்மான்னு கூப்பிட்டு பாரு. வரலையே. அதான் விஷயம். எப்படி ஆ இல்லாம மொழி இல்லையோ, எப்படி ஆதான் எல்லா எழுத்துக்கும் ஆரம்பமோ, அதே மாதிரி அந்த கடவுள் ஆதி பகவான் இல்லாம இந்த உலகம் இல்லைன்னு சொல்றாங்க. புரியுதா உனக்கு? ஓ, அப்ப ஏபிசிடியில் ஏ இருக்கே, அதுவும் இதனால தானா? ஆமாம் புத்திசாலி. இந்த உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் அந்த ஆ சத்தம் தான் தொடக்கம். அதை தான் நம்ம வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டாரு. சூப்பர் டி, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. ஆதான் ஹீரோ, மற்றதெல்லாம் அவருக்கு பின்னாடி வர காமெடி பீஸுங்க. கரெக்டா? ஒழுங்கா குரலை படிடி. காமெடி பீஸு ஹீரோன்ற. சரி, இப்போ சொல்லு பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ புரிஞ்சுதான் நான் சொன்னதெல்லாம் உனக்கு? புரிஞ்சுது ரேகா, தேங்க்யூ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி திருக்குறள் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம் மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.